Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. ராகு மேஷத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு சார்? ராகு அமர்றது இயல்புல அவருடைய சுபத்தன்மையோட அவரை வேலை பார்க்க வைக்கும். ஆனால் அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான். இப்போ வந்து மேஷ ராசியில ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு இது என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும் சார்? பெருசா சிரமப்பட மாட்டாங்க, ஆனால் அனைவராலும் பேசப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம் மேஷத்துல ஜென்ம லக்னத்திலேயே ராகு அமரும் போது அந்த ராகு சுபராகுவா இருந்தா கிடைச்சிடும். சரி, இது ஒரு பக்கம். இது சாதகம். என்ன பாதகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப லக்னத்திற்கு இந்த ராகு என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் செய்வார்? சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு நல்லா பழக்க வச்சு. இப்போ இதுவே சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்துறது, இல்லை இந்த ஆண்களாக இருக்கிற பெண்களாக இருக்கிற இருபாலருக்குமே இந்த கிட்னி ஸ்டோனு, இந்த லிவர் அந்த அடிவயிறு சார்ந்த உள்ளுறுப்பு பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு. அவர் அங்கு யாரோடு சேர்ந்தாலும் சேரலனாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அவர் சுப ராகுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். கையில் ஒரு நல்ல இன்கம் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுவும் குறிப்பாக குருவுக்கு நெருங்கிட்டார், அவர் போயிட்டு அப்படியே சனியோடவோ செவ்வாயோடவோ சேர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ராகு திசை பருவத்தில் உள்ள வருதுன்னா குடும்ப வாழ்க்கை காலி, சின்ன வயசுல உள்ள வருதுன்னா படிப்பு காலி. பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னா குடும்பத்தோட எக்கனாமிக்கல் பொசிஷன், குடும்பத்தோட நிர்வாகத்தை இவங்க மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது நல்லது. பண்ணால் குடும்பம் கெடும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பொதுவா மேஷம் அப்படிங்கிற வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னா 12 லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான சாதகம் பாதகம் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த நேர்காணல் முழுக்க பேச போறோம். ராகு மேஷத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு சார்? பொதுவாகவே ராகு மற்றும் கேது 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள். ஓப்பனாக சொல்லலாம், இவங்களை கணிக்கிறதுல ஜோதிடர்களுக்கே கொஞ்சம் பெரிய சிரமம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 100 ஜாதகம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக 10 ஜாதகத்தில் தப்பு பண்ணுவேன். ஓப்பனாக இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய ராகு திசையில் நிறைய ப்ரிடிக்ஷனை மிஸ் பண்ணி பணத்தை திரும்ப போட்டதெல்லாம் உண்டு. அதை ஒத்துக்கிறதுல ஒன்றும் வெக்கம் கிடையாது. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மேஷ ராசியில் ராகு அமர்றதுங்கிறது ஜோதிட விதிப்படி ஒரு நல்ல அமைப்பு தான். மேடம், எருது, சுறா, நண்டுகண்ணின்னு ஒரு 5 இடங்கள்ல, சரிங்களா, ராகு அமர்றது இயல்பில் அவருடைய சுபத்தன்மையோடு அவரை வேலை பார்க்க வைக்கும். சரிங்களா? ஆனால் அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான். எப்போவுமே ராகு தனித்து இருக்கும்போது பெரிய தீமைகளையோ பெரிய நன்மைகளையோ தரவல்லவர் கிடையாது. அவர் இயல்பில் இருப்பார். ஏதேனும் ஒரு கிரகம் அங்கே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம் அல்லது சேரலாம். இது 2க்கு பேர் தான் கனெக்ஷன். அந்த விதத்தில் அவர் இயற்கை சுபர்ணுகள் சொல்லக்கூடிய குரு பகவான், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இந்த 4 கிரகங்களோடு ராகு சேர்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் நல்ல பலன்களை கொடுப்பார். அதாவது அந்த ராகு சுபராகுவாக மாற்றம் பெற்றுவார். இயல்பில் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும், மேஷம்னு கிடையாது, எந்த வீட்டில் இருந்தாலும் இயற்கை பாவர்கள் சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன், இந்த மூவரோடு சேர்கின்ற பொழுது, அதுலேயும் குறிப்பாக சனி செவ்வாயோடு சேரும்போது அவர் எந்த லக்னத்திற்கு எந்த வீடுகளில் அமர்ந்தாலும் நன்மை ஒரு புறம் இருந்தாலும் கடுமையான தீமைகளையும் தர செய்வார். சரிங்களா? இப்போ நம்ம உள்ள பார்க்கும்போதுங்க, சுபராகு அப்படின்னு சொன்னா அந்த ராகு குரு அல்லது சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரன் அவங்களோட தொடர்பில் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நேயர்கள். அசுபராகுன்னு சொன்னா செவ்வாய் அல்லது சனியின் தொடர்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இயல்பில் மேஷத்தில் ராகு அமர்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. மேஷத்தில் ஒருவருக்கு ராகு அமர்ந்து தசை நடத்துதுன்னு வச்சுங்களேன், ஆள் நிதானமான ஆளாக தான் இருப்பார். ஆனால் அந்த ராகு தசை உள்ளே வந்தோடனே அப்படியே கொஞ்சம் மிடுக்காக தெரிவார். எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நீங்கள் எனக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, மேஷம் அப்படிப்பட்ட வீடு. எப்போவுமே நான் இருக்கிற இடம் வந்து எனக்கு ஒரு கெத்தை கொடுக்குங்க. இப்போ நான் வீட்டில் ஒரு சேரில் உட்காந்துட்டுன்னு வச்சுங்களேன், ஐயோ பாவம் தம்பி என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ கேமராவுக்கு முன்னாடி சேரில் உட்காரும்போது கண்ணு நல்லா இருக்கா, கண்ணம் நல்லா இருக்கா, ஒன்றும் பார்த்து பொண்ணு தர போகிறது இல்லைன்னு வச்சுங்களேன், இருந்தாலும் ஒரு அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு கெத்து வந்துடும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் மேஷத்தில் போய் ராகு அமருகின்ற பொழுது ஆள் வீரியமாக இருப்பாருங்க. அந்த ராகுவின் தசையில் எது நடந்தாலும் கொஞ்சம் வேகமாக நடக்கும். ஏன்னா மேஷம் வந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்பீடாக இருக்கிற ராசி. அதிபதி வேற செவ்வாய், கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுங்க அவர். சரிங்களா? அப்போ மேஷத்தில் ராகு அமர்வது இயல்பு. அவர் சுப ராகுவாக இருந்தால் இன்னும் சுபத்தன்மை, நல்ல பலன்கள் அதிகம். அசுப ராகுவாக இருந்தால் கொஞ்சம் துவைக்கிறதுல அதிகமாக துவைப்பார் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது லக்னத்தை பொறுத்து மாறும். இப்போ வந்து மேஷ ராசியில் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு இது என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும் சார்?
மேஷ ராசியில் ராகு இருக்காருன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு அது 1ஆம் இடமா அமைஞ்சிரும். சரிங்களா? மேஷ லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்து அவங்களுக்கு லக்னத்திலேயே ராகு இருக்காரோ, இங்கே பாருங்க லக்னத்தில் ராகு அமர்வதுங்கிறது ஒரு சில நிலையில் ரொம்ப சூப்பர். அது என்னன்னா என்ன ஒரு சிந்தனையை கொடுத்தாலும் பெருசு பெருசாக கொடுத்துருவோங்க. இப்போ ஒருவர் நல்லா முன்னேறி போய்கிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு ராகு திசை உள்ள வருது, மேஷ லக்னத்தில் இருக்கார், ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கார். இந்த ராகு சுப ராகுவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிற பட்சத்தில் தொழில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, பொருளாதாரத்தை எப்படி விரிவுபடுத்துறது, ஒரு செயலை செஞ்சு எப்படி நம்ம வைரலாகி பெரிய ஃபேமஸ் ஆகுறது அப்படிங்கிற எல்லா எண்ணத்தையும் கொடுத்துரும். சரிங்களா? மேக்ஸிமம் ஜென்ம ராசியில் ஜென்ம லக்னத்தில் ராகு அமர்ந்த ஒருவர் அந்த ராகு சுபராகுவான அந்த தசையில் எப்படி சொல்றதுங்க, தன்னை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார். ஊருக்கே தெரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த தசை வரும்போது அந்த மாநிலத்துக்கே தெரிகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவார். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அந்த ராகு கொடுத்துருவார் மேஷ லக்னத்துக்கு. அதே போல் அந்த குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க, ஆனால் நல்ல இன்கம் வரும். சரிங்களா? பெருசாக சிரமப்பட மாட்டாங்க, ஆனால் அனைவராலும் பேசப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம் மேஷத்தில் ஜென்ம லக்னத்திலேயே ராகு அமரும் போது அந்த ராகு சுபராகுவாக இருந்தால் கிடச்சிரும். சரி, இது ஒரு பக்கம். இது சாதகம். என்ன பாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவர் சனியோடோ அல்லது செவ்வாயோடோ சேருகின்ற பொழுது அப்பவும் ஃபேமஸ் ஆவாங்க. எப்படி இவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணுங்க, ஃபஸ்ட்டு ஊரை மிரட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லக்னத்தில் ராகு அமர்ந்து அசுப கிரகங்களின் தொடர்பை பெறும்போது, சனி செவ்வாயின் தொடர்பை பெறும்போது, ஒருவேளை சின்ன வயசில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் பிஞ்சிலேயே பழுத்துதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறான், போகிறவங்கள்ட்ட 15 வயசு தான் அடி ஆகுது, பிக் பாயிண்ட் அடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சின்ன வயசுலேயே போலீஸ் கேஸு, சின்ன வயசுலேயே அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுறது. ஒரு பருவத்தில் வராருன்னா இந்த தேவையில்லாத பழக்க வழக்கம், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போகிறது. இந்த மாதிரி அந்த கேரக்டரை அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? ஒருவேளை அந்த ராகு திசையில் 8 குடைவனோட புக்தியோ 6ஆம் அதிபதி புக்தியோ நடக்கின்ற பொழுது அவர் செய்கின்ற சில தவறான செயல்களால் அவர் அரசு சார்ந்த தண்டனைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட மிக அதிகமாயிரும். சரிங்களா? அதே போல் சின்ன குழந்தைக்கு இது நடக்குது, அடிக்கடி நோய் வாய்ப்படுவாங்க. இது ஒரு பேட் திங். சரி, இப்போ வந்து ரிஷப லக்னத்திற்கு இந்த ராகு என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் செய்வார்? ரிஷப லக்னம்னு வரும்போது மேஷத்தில் இருக்கிற ராகு 12ஆம் வீட்டில் இருப்பாருங்க. 12இல் ராகு அமர்வது அப்படிங்கிறது சுப ராகுவானால் வெளிநாட்டில் மிகப்பெரிய யோகத்தை தந்துடும். சரிங்களா? அந்த சுப ராகு இப்போ பாருங்க, மேஷம் நீங்கள் வந்துட்டீங்க. அந்த மேஷத்தில் அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, கேதுவின் சாரம் இருக்குது, அடுத்து பரணின்னு சுக்கரனுடைய சாரம் இருக்குது, அடுத்து இவங்க சூரியனுடைய சாரம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம். இதில் சுக்கரனுடைய சாரத்தில் அவர் அமர்ந்தாலும் சரி, அஸ்வினியில் அவர் அமர்ந்தாலும் சரி, கேது அல்லது சுக்கரன் இந்த ரெண்டுத்துல எந்த சாரத்தில் அமர்ந்தாலும் 6-12 காம்பினேஷனில் அந்த ராகு திசை வந்துடும். சரிங்களா? சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு நல்லா பழக்க வச்சிடும். இப்போ இதுவே சின்ன வயசில் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய சிந்தனைகளோட பெருசாக வந்தால் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், அடுத்து வந்து நம்ம அந்த சூப்பர் ஸ்டாரை தான் தாண்டி நம்ம பெரிய ஆள் ஆகணும், அரசியலில் வந்தோம்னா இப்படி ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துடணும் அப்படின்னு சின்ன வயதுலேருந்தே பெரிய பெரிய கனவுகளை சுமக்க வச்சிருவார். சரிங்களா? ஆகமத்தில் இவங்கெல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள் போயிடுவாங்க. இப்போ வெளிநாடுகள் போகிறாங்கன்னா அங்கேயே நீடிச்சு தங்குற அமைப்பு, பிஆர் கிடைக்கிற அமைப்பு, அங்கேயே சிட்டிசன் ஆகிற அமைப்புலாம் இந்த ராகு திசை நடக்கும்போது இயல்பாக கிடைச்சிரும். சரி, இப்போ அதே ராகு அசுப ராகு ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க. அது என்ன அசுப ராகு, என்ன சொன்ன மாதிரி சனி அல்லது செவ்வாயின் தொடர்பை பெற்றுட்டார். 12இல் அமர்ந்து அங்கே எந்த சாரம் என்னாலும் அவர் பெறட்டும். ஃபர்ஸ்ட் அவர் அடி வாங்குறது ஹெல்த்து தான், உடல்நிலையை கடுமையாக தொந்தரவு பண்ணும். சரிங்களா? 12ஆம் இடத்துல ராகு அசுப தொடர்பில் இருக்கும்போது. ரெண்டாவது, தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதையாச்சும் ஒன்று பண்ணி அடிக்கடி கடனில் போய் லாஸ் ஆகி மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. மற்றவங்களுக்காக ஜவாப் ஜாமீன் போட்டு இவங்க கடனை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தொந்தரவு ரிஷப லக்னக்காரங்களுக்கு அமையுங்க. இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுப்பார் சார்? ஓகே, இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேதுவின் சாரம் இருக்குது, சுக்கரனின் சாரம் இருக்குது, சூரியனின் சாரம் இருக்குது. எந்த சாரத்தில் வேணாலும் அவங்க அமரட்டும். இந்த தசை மிகப்பெரிய யோக தசை. லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் ராகு அமர்றதுங்கிறது மிக சிறப்பு. அப்படி பார்க்கும்போது மேஷ ராகு மிதுனத்திற்கு 11ஆம் வீடுங்க. அது ஒரு அற்புதமான அமைப்பு. அவர் அங்கே எந்த சாரத்தில் அமர்ந்தாலும், இப்போ பாருங்க, ராகு வந்து அஸ்வினியில் அமர்றாருன்னா கால் கொடுத்த கேது 5ஆம் இடத்துல இருப்பார். அங்கே போயிட்டு அவர் பரணியில் அமர்றாருன்னா கால் கொடுத்தவன் 5 வீட்டுக்கு அதிபதி. அப்போ 5-11 காம்பினேஷன்லாம் வந்துடுதுங்க. இது நல்ல பெயர் எடுப்பது, நல்ல புகழ் பெறுவது, தான் இருக்கின்ற துறை சார்ந்த நல்ல ஒரு உயர் அந்தஸ்து பெறுவது. அந்த ராகு சுப ராகு ஆயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில், குரு சுக்கிர தொடர்பை பெற்றுட்டாருங்கிற பட்சத்தில் அந்த தசை போதும் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பெருசாக அவங்க சம்பாதிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏங்க, நான் வந்து என்னோட 30 வயசு வரைக்கும் அடி பின்னி பட்டையை கிளப்பிட்டேனுங்க. நான் 30 வயசுக்கு அப்புறம் ஒன்றும் வளர்ச்சி இல்லைங்க. ஆனால் அந்த 30 வயசுக்குள்ளே ராகு தசை நடந்திருக்கும். 14 வயசில் ஸ்பேனர் பிடிச்சி உழைக்க ஆரம்பிச்சிருவார் மெக்கானிக்காக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசெல்லாம் வீட்டை கட்டி 2 சொத்தை வாங்கி போட்டு செட்டில் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் பெருசாக நடக்கிற தசைகள் வளர்ச்சி இருந்திருக்காரு. ஆனாலும் எனக்கு அந்த 30 வயசு வரைக்கும் இருந்த காலகட்டம் ஒரு கோல்டன் பீரியட்னு 60 வயசில் கூட சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் இந்த ராகு தசை தான். சரிங்களா? சுப தொடர்பை பெற்றுச்சுன்னா
நல்ல பேர், நல்ல புகழ், தான் இருக்கிற துறையில் மிகப்பெரிய உயரிய அமைப்புகள், அதே போல் ஒரு நல்ல அந்தஸ்து, ஆண் வாரிசு எல்லாத்தையும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடும். ஆக மொத்தத்தில் அது வந்து ஒரு ராஜ வாழ்க்கையை தருகிற ராகு. மிதுன லக்னத்துக்கு 11ல் சுப தொடர்பில் இருக்கும்போது. இப்போ அவர் அங்கே சனி செவ்வாயோடு சேர்ந்துட்டார். பெரிய தீமை இருக்காது சனி செவ்வாயோடு சேர்ந்தாலும். இப்போ பாருங்க, அங்கே குரு சுக்கிரனோடு இருக்கும்போது நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல அந்தஸ்தோடு அப்படி போயிடுவார். அப்படி இல்லையா, அவர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டார், சும்மா இருப்பார். பூர்வீக சொத்து கிடச்சிரும். இந்த 10 ஏக்கரை காடு வச்சு உழுது பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 2 வீட்டை வச்சு அதுலேருந்து வாடகை 2 வீடுனா நான் வீடை சொல்கிறேன் சரிங்களா, வாடகை வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அழகாக போயிருங்க. ஸோ ஓவராலாக அவர் நல்லா இருந்துருவார். இப்போ அங்கே சனி செவ்வாயோடு சேர்ந்துட்டார்னா இப்போவும் நல்லா தான் இருப்பார். எப்படின்னா கை தூக்கி விடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. படிப்பு பெருசாக வந்திருக்காது. சின்ன வயசுலேருந்து ஒரு மெக்கானிக் தொழில் செஞ்சு சின்ன வயசில் படிப்பு கெட்டு ஆரோக்கியம் கெட்டு கஷ்டப்பட்டு அந்த ராகு தசை வரும்போது அந்த கடினமான உழைப்புக்கு பிறகு மேலுக்கு வருவார். இங்கே குரு சுக்கிர தொடர்பு இருக்கும்போது எளிமையாக மேலுக்கு வருவாங்க, இங்கே கடுமையாக உழைச்சி மேலுக்கு வர வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் முன்னேற்றம் தான், அதில் மாற்றம் இல்லை. கடக லக்னத்திற்கு ராகு என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுப்பாரு சார்? இப்போ மேஷத்தில் ராகு அமர்றாருன்னா அது கடகத்துக்கு 10ஆம் இடம் சரிங்களா. இந்த 10ஆம் இடமும் ராகுவுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் தான் சரிங்களா, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே அமர்ற ராகு உத்தியோகம் சார்ந்து, இது வந்து இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா பருவத்தில் வர்றது நல்லது, ஒரு ஆஃப்டர் 20க்கு பிறகு வர்றது நல்லது. அந்த வேலையில் பேயா வேலை செய்கிறாங்க இவெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகு 10ஆம் இடத்துல ராகு, அதுவும் இந்த மேச ராசியில் இருக்கிறது தான். ஒருவேளை இவங்க நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகள் இருக்காங்க, அரசியலில் இருக்காங்க, இல்லை அதிகாரம் மிக்க பொறுப்புகள் இருக்காங்கன்னா அவங்க கீழே வேலை செய்கிறவங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்படியே கசக்கி பிழிஞ்சு எடுத்து, ஆனால் அவர்களுடைய உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து ஒரு லக்கி சாம். இவர் இந்த போஸ்ட்டில் போட்டோம்னா நம்ம நிறுவனத்தையே அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிடுவார் சரிங்களா. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்து விட்டோம். அந்த மாதிரி நல்ல உயர் பொறுப்புகளில் அமர வைக்கிற ஒரு தசை இந்த தசையாக இருக்கும் ராகு தசை வந்துருச்சுன்னா. அதே சுப ராகுவா குரு சுக்கிர தொடர்புகளில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு தசை அவர் தொழில் செய்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் ராஜா. அவர் சொல்கிறது தான் ஓனரே கேட்பார். அப்படியா சாமி, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குது, செஞ்சிடலாம் விடுங்க, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் போயிடணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு அவரை கொண்டு போயிடுவார் சரிங்களா. சாதாரண ஒரு நபராக இருப்பார். குரு சுக்கிர தொடர்பை பெற்று கடக லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் அவர் அங்கே எந்த சாரம் என்னாலும் பெறட்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தை பெற்று விட்டால் என்றார், பரணி நட்சத்திரத்தை பெற்றுட்டு குரு சுக்கிர தொடர்பில் ஏதேனும் ஒரு கிரக தொடர்பை பெற்றுட்டார்னா அந்த ராகு தசை கடக லக்னக்காரங்களுக்கு அவங்க லைஃப் டைமோட கோல்டன் பீரியட் சரிங்களா. பணம் அந்தஸ்து அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எப்படி சொல்லுதுங்க, சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்து யோகம் அந்த மாதிரி எல்லாரும் சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு உயர் பொறுப்பில் ஒரு 10,000 பேர் ஒரு நிர்வாகம் பண்ணுற எப்படி இருக்கும் நமக்குலாம், சும்மா இருக்குமா ரோட்டில் போகிறோன்னு கூப்பிட்டு அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்சிரும். இப்போ அங்கேயே போய் சனியும் செவ்வாயும் அந்த மாதிரி பாவ கிரகங்களின் தொடர்பை பெறாங்கன்னு வச்சுங்களேன், வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், பொருளாதாரத்துக்கு பெரிய தட்டுப்பாடு வராது, ஆனால் பெரிய வளர்ச்சியில் அந்த ஒரு மிதமான போக்கில் கொண்டு போயிடும். இது பெருசாக நெகட்டிவ் கிடையாது. ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கடுமையாக பிழிஞ்சு அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஒரு உயரம் கிடைக்காது சரிங்களா. ரொம்ப எளிமையான வருமானத்தையும் ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரியான உடல் உழைப்பு போடுறது இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறது அப்படி இருக்கும். எந்த ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்காங்கனாலும் எப்போ சீட்டு காலியாகும்னே தெரியாது, எப்போ நம்மளை தூக்குவாங்கன்னே தெரியாது. அப்படியே ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இது சமயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தை தொந்தரவு பண்ணிடும் சரிங்களா. இதுதான் பாதகம். இப்போ சிம்ம லக்னத்திற்கு இந்த ராகுவால என்ன மாதிரியான சாதகமும் பாதகமும் ஏற்படும்? இப்போ மேஷ ராகுங்கிறது சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்துல ராகு அமர்றது அப்படிங்கிறது ஒரு வேளை சுப ராகுவாக இருக்கிற பட்சத்தில் குரு சுக்கிரனின் தொடர்பை பெறுகிற பட்சத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். இது வந்து பொருளாதாரத்தை பெரிதாக அள்ளி கொடுக்குற அமைப்பு கிடையாது, நல்ல பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ராகு. 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்து இப்போ இது என்னன்னாங்க, இந்த ராகு தசை உள்ளே வந்த உடனே இப்போ அங்கே குருவோடவோ அல்லது சுக்கிரனோடவோ ஏதேனும் ஒரு சுப கிரகங்களோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அங்கே அவர் எந்த சாரம் பெற்றாலும் முதல்ல உள்ளே வந்தோடனே தகப்பனாரை டிஸ்டர்ப் பண்ணிடுவார். தகப்பனாரை டிஸ்டர்ப் பண்ணி தகப்பனார் சொத்தை வாங்கி கொடுத்துருவார் சரிங்களா. ஆக முதல்ல பூர்வீகத்தால் பெரிய ஆள் ஆகிறது, பூர்வீக சொத்துக்களால் பெரிய ஆள் ஆகிறது, அப்பா பேரை சொல்லி தான் பிழைக்கிறது, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அப்படி இல்லைங்க, நானே ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கேன், எங்கள் அப்பா பேரை சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனே 10 ரூபா தரமாட்டான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காருன்னா இவருடைய சுய முயற்சியில் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ நல்லவங்கிற பேர் எடுத்துருவார் சரிங்களா. இப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறார், அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியிடங்கள் போயிட்டு வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளியிடங்களில் போய் பிழைக்கும் போது ஓரளவுக்கு நல்ல பிழைப்பு நடத்திடுவார் சரிங்களா. ஓவரால் அங்கே இருக்கிறது பொருளாதாரத்தை காட்டிலும் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து, இதற்கு நல்ல ஒரு ராகு. அவரே அசுப ராகு ஆயிட்டார், அங்கே சனி செவ்வாயோடு சேர்ந்துட்டார் அப்படின்னா குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுன்னு இவங்கெல்லாம் இருப்பாங்க சரிங்களா. இவங்க அப்பா என்னமா பேர் எடுத்தா தெரியுமா, பையன் அப்பா பேரை போட்டு கெடுத்துடுறாங்க அப்படிம்பார். உள்ளே வந்த உடனே அப்பாவுக்கும் மகனுக்குமே பெருசாக ஆகாது. இப்போ சனி ராகு சேர்ந்து
அந்த ராகு தசை வருது 9ஆம் இடத்துல இருந்து வருதுன்னு வச்சுங்களேன், நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படிங்க. திடீர்னு வேலையை விடுவார். என்ன பண்ண போறீங்க? வேலைலாம் பார்த்து சம்பாதிச்சு செட்டில் ஆகிற மாதிரி எனக்கு தோணல. அப்போ என்ன பண்ணுறது ஐடியா? ஒரு 50 லட்சம் கடனை வாங்கி தொழில் தொடங்க போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் பிச்சை எடுக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி கடுமையான கடன் தொந்தரவு, கடுமையான நோய் தொந்தரவு அப்படின்னு இந்த தசை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு போயிடும். சரிங்களா? அங்கே பாருங்கள், ஒரே இடம் தான், பெற்றது ஒரே சாரம் தான், குருவோடவோ சுக்கரனோடவோ சேர்கின்ற பொழுது பெருசாக பொருளாதாரத்தை தரனாலும் பேரு புகழ்னு அழகாக கொண்டு போயிடுறாரு. சனி செவ்வாயின் தொடர்பை பெறும்போது நல்லா போய்கிட்டு இருந்த வண்டியை திடீர்னு நிறுத்திட்டு டயரில் இருக்கிற காற்றெல்லாம் பிடுங்கி விட்டு இப்போ வண்டியை ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களாம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நல்ல வாழ்க்கையை தேவையில்லாமல் கெடுத்துக்கிடுவாங்க. ஸோ அப்போ அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் நோட், குறிப்பாக பொருளாதாரத்தில். சரிங்களா? இப்போ கன்னி லக்னத்திற்கு இந்த ராகு என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் தருவார்? கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த நிலையிலும் அப்படி ஒன்றும் பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே குறிப்பிட்டு அவர் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து சுபகிரக தொடர்பை பெற்றுட்டாருன்னா ஊரை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா சூப்பருங்க. சரிங்களா? அது ஏன்னா 8ஆம் இடத்து ராகு, அது அந்த அளவுக்கு பெரிய சிறப்பு கிடையாது. இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கிடுவோம். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் குருவோடவோ சுக்கரனோடவோ சேர்ந்துட்டாருன்னா சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்கள் போயிட்டு நல்ல உயரங்களுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா 2க்கும் 9 குடையனுடைய சுக்கரனுடைய சாரம் பெற்று பரணி நட்சத்திரம் பெற்று ராகு அங்கே குருவோட சேர்ந்துட்டார் இல்லை சுக்கரனோட சேர்ந்துட்டார்னா வெளியிடங்கள்ல அந்த தசை கோல்டன் பீரியட். உள்ளூர்லேயே இருக்கார், நல்ல வேலை வருமானம்னு இருக்கும், ஆனால் பெரிய வளர்ச்சி இருக்காது, பின்னடைவும் இருக்காது, ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பிள்ளையை கட்டுறாருன்னு வச்சுங்களேன், மனைவியால் யோகம் கிடைக்கும். 8ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா இவர் சாதாரணமான ஆளாக இருப்பாருங்க. 8ல் ராகு அமர்ந்து, அதுவும் குறிப்பாக சுக்கரனோட மேஷத்தில் ராகு அமர்ந்து சுக்கரனோட சாரம் பெற்று அங்கே குருவுக்கு நெருக்கமாக இல்லை சுக்கரனுக்கு நெருக்கமாக தசை நடத்துறாருன்னா இவர் வந்து ஒரு மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்கிற ஒரு ஆவரேஜான வேலையில் இருப்பார். அங்கே அவருடைய உயர் அதிகாரி ஒரு பொண்ணை பார்த்து இவரே கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிடுவார். அப்பாவும் பொண்ணை கொடுத்துருவா. அப்படிங்க எப்படி கொடுத்துருவார்? என் பொண்ணு வந்து வசதியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுங்க, இங்கே உங்கள் பேரில் ஒரு வீடு எழுதி வச்சிடுறேன், என் தொழிலையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு நேற்று வரைக்கும் வேலையாளாக இருந்தவர் இன்றைக்கி முதலாளி ஆயிடுவார். சரிங்களா? மனைவியால் இவங்களுக்குலாம் யோகம் கிடைக்கும். சரிங்களா? அப்போது நான் இவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு நிறுத்தி போனீங்கன்னா கஷ்டமே பட வேண்டாம், அழகாக அவங்களே கொண்டு போயிட்டு ஒரு நல்ல இடத்துல அமர வச்சுருவாங்க. இப்போ அதே ராகு அங்கே சனியின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ பெறுகிறார் என்றால் முதல்ல ராகு தசை உள்ளே வந்த உடனே 2 பண்ணுங்க. ஒன்று குடும்பத்தை பிரித்து விட்டுரும், இல்லை நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். கணவன் மனைவிக்கு இதுதான் கடுமையான தாரதோஷம். கன்னி லக்னத்துக்கு 8ல் ராகு அமர்ந்து சனியோடு சேருகிறார் அல்லது ராகோடு சேருகிறார், அது ஆண் பெண் இருவரின் யார் ஜாதத்தில் வேணாலும் இருக்கட்டும், அது கடுமையான தாரதோஷம். ஒன்று அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும், இல்லைனா பெருசாக குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். இப்போ இவங்க போய் தொழில் பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ என்னதான் ஏன் பண்ணுறது இது 3 விட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். புது மாவை அரைக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது, ஆல்ரெடி அரைச்ச மாவை அரைக்கணும். எக்கனாமிக்கில் அகலக்கால் வைக்கக்கூடாது, எந்த நிலையிலும் வாழ்க்கை துணை எதிர்த்து நிற்கவே கூடாது. நின்னா லைஃப்பை மறந்துடணும். சரிங்களா? அது வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் மோசமான அமைப்பு. சரிங்களா? சரி, இப்போ வந்து துலாம் லக்னத்திற்கு ராகுவால் என்ன மாதிரியான சாதகமும் பாதகமும் ஏற்படும்? மேஷ ராகுன்னு வரும்போது துலாம் லக்னத்திற்கு நேர் 7ஆக சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே ராகு அமர்றது அப்படிங்கிறது மன வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸான அமைப்பு. ஒருவேளை அங்கே அவர் சுக்கிரன் குருன்னு அவர் சுப ராகு ஆயிட்டார்னா மன வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் அது சுபகிரக தொடர்புகளை பெறும்போது அது பெருசாக தெரியாது. இப்போ எப்படின்னாங்க, மனைவி ரொம்ப டாமினன்ட் பண்ணுறாங்க, சரி விட்டு வந்துருமாப்ல, ஆனால் அழகாக இருக்காளே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். மனைவி வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா, அப்புறம் ஏன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நல்ல பொண்ணா, இல்லை மாமனார் வந்து வீடு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குறை இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு நிறையும் இருக்கும். மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செல்வார்கள், ஆனால் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து குரு சுக்கிர தொடர்பை பெறும்போதுங்க, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் சாதிக்கணும், மீடியாவில் பெரிய ஆள் ஆகணும், பத்திரிகையில் எழுதி ஃபேமஸ் ஆகணும், இந்த மாதிரியே நான் இந்த ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற பாதி பேத்துக்கு 7ல் தான் ராகு இருக்கும். சரிங்களா? ஒன்று லக்னத்துக்குள்ளே ராகு இருக்கும், இல்லை 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். சுபகிரக தொடர்பை பெறும்போது உண்மையிலேயே அவங்க வெற்றி பெறவும் செய்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த ராகு கிருத்திகை நட்சத்திரத்தை 1ஆம் பாதத்தை பெற்றுட்டார் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு அது சூப்பர். சரிங்களா? சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போயிட்டு நல்ல வருமானம் ஈட்டிடலாம். இப்போ அதே இடத்துல செவ்வாயோட அல்லது சனியோடு சேர்ந்த அசுப ராகு ஆயிட்டார்னா குடும்பங்காலின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த தசை உள்ளே வருகின்ற பொழுது இதுவும் கடுமையான தாரதோஷம். மன வாழ்க்கையில் இருக்காங்கன்னா அது குடும்ப வாழ்க்கையில் கடுமையான தொந்தரவுகளை செய்யும். பொருளாதார அமைப்புகளில் ரொம்ப சிரமப்படுற மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொண்டு போய் நெருக்கடிகளை அடிக்கடி ஏற்படுத்தும். அப்போ கடனை ஏற்படுத்தி இவங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக அங்கே சுக்கரனோட சாரம் லக்னாதிபதியின் சாரம் பெறுகின்ற போது லக்னாதிபதி 8 குடையவன் ஆயிடுவார். மாரகஸ்தானம் 8ஆம் இடம் ஒரு சேர தொடர்பு கொள்ளும்போது இவங்களுக்கு நோய் தொந்தரவு நீடித்து மருந்து எடுக்கிற மாதிரி
அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஏதாவது மீளா கடனில் போய் சிக்கிக்கிறது, இந்த தொந்தரவுகளை செவ்வாய் சனியோடு சேரும்போது இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பாதகம். சரிங்களா? விருச்சிக லக்னத்திற்கு ராகுவால என்ன மாதிரியான சாதகமும் பாதகமும் ஏற்படும்? விருச்சிக லக்னத்துக்குங்க, அவர் எந்த சாரத்தில் வேணாலும் இருக்கட்டும், 6ல் ராகு, மேஷ ராகுங்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு. அங்கே அவர் சுப கிரகங்களின் தொடர்பை பெற்றுட்டார். அவர் சுக்கிரனுடைய சாரம் பெற்றாலும் சரி, சூரியனோட சாரம் பெற்றாலும் சரி, இல்லை அஸ்வினியில் அமர்ந்தாலும் சரி, உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பாளிகள். சரிங்களா? அந்த ராகு திசை வந்துச்சுன்னா நிறைய பேர் தொழில் பண்ணி பெரிய ஆள் ஆகிறவங்கள பார்த்துருப்பீங்க. வேலை செஞ்சு சிறுக சிறுக சேமித்து ஒரு நல்ல உயரத்துக்கு வந்துடுவாங்க. பொருளாதாரத்துக்கு இது சூப்பர். பல பேருடைய நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, நல்ல உயர் பொறுப்புகளை ஹோல்டு பண்ணுற அமைப்பு இங்கே அவங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் 10ஆம் அதிபதியான சூரியனுடைய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க தகுதியை தாண்டிய நல்ல ஒரு பொறுப்புகள், அங்கே குரு சுக்கிரனோட தொடர்பில் ராகு இருந்தால், கிருத்திகை நட்சத்திரத்தை பெற்றால் ஒரு நல்ல உயர்நிலையை தரும். சரிங்களா? இப்போ இவங்களே அரசியலில் இருக்காங்க, சாதாரணமாக கட்சி பொறுப்புகளில் இருந்திருப்பாங்க, திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஏரியா கவுன்சிலர் போஸ்ட் கொடுத்துருவாங்க, அதில் எலெக்டட் போஸ்ட்டில் நிற்க வச்சு ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரியான சில நல்ல அதிகாரம் மிக்க பொறுப்புகளுக்கு இவங்க வந்துடுவாங்க. இல்லைங்க, அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் மீனாட்சி ராஜ்யம் தான் வீட்டில். சரிங்களா? அங்கே சாமி சிவபெருமான் அமைதியாக இருக்கிற மாதிரி மீனாட்சி ராஜ்யம் தான் ஓடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ அங்கே அவர் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் பெரிய தொந்தரவு கிடையாது. ஆனால் சனி செவ்வாயோடு சேர்கின்ற பொழுது அந்த ஜீவனம் ஈட்டுறதுல, அந்த வருமானம் ஈட்டுறதுல அடிக்கடி ஒர்க்கில் ஒரு ப்ரெஷராகவே இருக்கும். நல்ல வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், எல்லாமே ஓகே. ப்ரெஷராக இருக்குது சார், என்னைக்கு ஓடலாம்னே தெரில, இங்கே விட்டு எங்கள் உயரதிகாரெலாம் கசக்குன்னு கசக்கிடுறாரு. சரி, அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகலான்னு பார்த்தா இது அதுக்கு இதுவே மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷருங்கிறத நம்ம சேர்த்துக்கிடணும். எங்கே போனாலுமே ஒர்க் இவங்களுக்கு செட்டே ஆகாது. அதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேலை இருந்தால் தான் ப்ரெஷர் தர முடியும். சரிங்களா? ஆனால் அதில் புழிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலை செய்கிற சூழலில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளோடு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டும் இவங்களுக்கு டிராபேக். சரி, இப்போ தனுஷு லக்னத்திற்கு ராகுவால என்ன மாதிரியான சாதகம் பாதகம் ஏற்படும் சார்? இந்த மேஷ ராகு அப்படிங்கிறது தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்க. இது கடுமையான நன்மையை செய்யும், கடுமையான தீமையும் செய்யும். இப்போ கடுமையான நன்மை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தில் அமர்ந்து, அதுவும் அங்கே குறிப்பாக சுக்கிரனுடைய சாரம் அதாவது பரணி நட்சத்திரம் இல்லது கிருத்திகை நட்சத்திரம் எதை பெற்றாலுமே 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி யோக சாரம் அங்கே கூடுதலாக குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ அந்த கிரகம் பெற்றுருச்சுன்னா அது எப்படின்னாங்க, இந்த பூர்வ புண்ணியம் நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம்ங்க. இயல்பாகவே அவருக்கு எல்லாமே கிடச்சிரும். அந்த பருவத்தில் வரணும் தசை, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வேலை கிடைக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களுக்கு வருவார், நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும், நல்ல பொண்ணை லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஓப்பனாக சொன்னால் இவங்கெல்லாம் கொஞ்சம் சுகவாசிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த நன்மையினுடைய உச்சத்தை இது அடைஞ்சிடலாம். சரிங்களா? அந்த குரு சுக்கிர தொடர்பை பெறும்போது, இப்போ குரு சுக்கிர தொடர்பை பெறாமல் இயல்பாக இருக்கிற இந்த 2 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்று இருக்காருன்னா நல்லா இருப்பார், கஷ்டப்பட மாட்டார். குருவின் தொடர்பு அல்லது சுக்கிரனின் தொடர்பு பெற்றார்னா டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உயர்நிலையை அடைஞ்சிருவாங்க. இப்போ அங்கேயே போய் சனியோ இல்லை செவ்வாயின் தொடர்பையோ பெற்றுட்டார், இந்த நட்சத்திர சாரங்கள் பெற்றுட்டார், வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், எல்லாமே ஓகே. இந்த வாரிசு தடைபடுறது, குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் போகிறது, என்னதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் யாருடைய நன்மதிப்பையும் உறவுகளினுடைய அனுசரணையும் பெறாமல் இருக்கிறது. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பார், சொந்தக்காரங்களுக்கு போய் பத்திரிக்கை வைப்பார், ஒருத்தர் வரமாட்டான். சரிங்களா? அவங்க கூப்பிட்டா நான் போனோமா, அவன்லாம் திமிரு பிடிச்சுவான் அப்படிங்கிற மாதிரி உறவுகள்கிட்ட ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சுருவார். இன்னும் சொல்ல போனால் பிள்ளையே மதிக்க மாட்டேன் அப்படிங்க. பிள்ளைக்கும் இவருக்குமே அடிக்கடி கசப்பாயிரும். சரிங்களா? ஒருவேளை பருவத்தில் நடக்குது அப்படின்னா பிள்ளை பெற்றுக்கிறதுலேயே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில சூழல்கள். இவங்கெல்லாம் சுட்டு போட்டாலும் லவ் செட்டே ஆகாது. சரிங்களா? நிறைய பொண்ணு முன்னாடி இந்த லவ் ஃபெயிலியர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பருவத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி காதலில் போயிட்டு தான் இவங்க நிறைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் அது ஏற்படுத்தும். சார், இப்போ பொதுவாக மகர லக்னத்துக்கு இந்த மேஷத்தில் இருக்க ராகு என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுப்பார்? மகர லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இந்த மேஷராக அமர்றாருங்க. அங்கே அவர் சுப கிரகங்களினுடைய தொடர்பை பெற்று குறிப்பாக சுக்கிரனுடைய சாரம் பெற்றுட்டார் அப்படின்னா உத்தியோகம், தொழில், பொருளாதாரம்னு ஒரு நல்ல உயர்நிலையை அவங்க பெறுறாங்க. குறிப்பாக அங்கே சுக்கிரனுடைய தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த ராகு சொத்து பத்து சேர்க்கை அந்த தசை நல்லா கொடுத்துருங்க. அந்த தசையில் தான் வீடு கட்டுவார், அந்த தசையில் தான் லக்ஸுரியஸான வண்டி வாகனம் வாங்குவார். இல்லைங்க, வண்டி வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லைங்க. அவர் கம்பெனியில் அவருக்கு மேனேஜர் போஸ்ட் இருக்கும், கம்பெனிலேயே கார் கொடுத்து அனுப்புவாங்க. 10 வருஷம் கார்லேயே போயிட்டு வருவார். என் லைஃப்லாம் நான் காரில் போனான்னு யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு யோகம் அடைக்கும். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. இதுவே ஒரு பெண்களுக்கு நடக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை சூப்பராக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து அப்படியே கெத்தாக வருவாங்க. இப்போ அதே வீட்டில் இன்னொரு மருமகளும் இருப்பாங்க.
ஒரு நார்மலாக நகை போட்டு வந்திருப்பாங்க, ஒரு பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கும். ஆனால் இவங்க அப்படியே கம்பீரமாக போய் உட்காருவாங்க. ஏன்னா அம்மா 50 பவுன் போட்டு அனுப்பியிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா பெண்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மிதப்பாக தெரியுங்க. அந்த மாதிரி போயிட்டு கௌரவமாக அமரக்கூடிய அமைப்பு, தாயார் வீட்டில இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். இது ஒரு யோகம். இங்க அவர் அப்படியே எந்த நட்சத்திரத்துல வேணாலும் அமரட்டும், சனியின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ பெறுகின்ற பொழுது அந்த தசை கடுமையான உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சரிங்களா. குறிப்பா 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சனி தொடர்பு வரும்போதுங்க இவங்களுக்கு தான் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றது, பெண்களாக இருக்கிற பட்சத்துல கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்துறது, இல்ல இந்த ஆண்களாக இருக்கிற பெண்களாக இருக்கிற இருபாலருக்குமே இந்த கிட்னி ஸ்டோனு, இந்த லிவர் அந்த அடிவயிறு சார்ந்த உள்ளுறுப்பு பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். இதுவே பருவ வயசுல நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10 வயசுல 15 வயசுல நடக்குது. படிக்க மாட்டாங்க சரிங்களா. படிப்புல தடைப்படும். இந்த 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு மெக்கானிக் வேலைக்கு போகிறது, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு டிரைவர் வேலைக்கு போகிறது, இல்ல கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு போகிறதுலாம் இந்த 4ஆம் இடத்துல ராகு மகர லக்னத்துக்கு அமர்ந்து சனி செவ்வாயின் தொடர்பை பெறும்போது தான் நடப்போம். ஏன்னா நாங்க படிப்புல ஆர்வமே இருக்காது. அப்பா படிச்சு நல்ல ஒரு உயரத்துல இருப்பாருங்க. பையன் படிக்கவே மாட்டான். 10ஆம் கிளாஸ் தாண்டதே சிரமப்படுவான். அப்படிங்கிற ஒரு தன்மையை மகர லக்னத்துக்கு அசுப ராகுவா இருக்கும்போது அவர் செய்வார். சரி. இப்ப கும்ப லக்னத்திற்கு மேஷத்துல இருக்க ராகுவால் என்ன மாதிரியான சாதகமும் பாதகமும் ஏற்படும் சார்? கும்ப லக்னத்துக்கு வந்து மேஷ ராகுங்கிறது ஒரு சிறப்பான ராகு. 3ஆம் இடத்துல அமருவாருங்க. அவர் அந்த சுப ராகுவா குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ பெற்று எந்த சாரம் பெற்றாலும் சரி, அது அந்த ராகு தசை உள்ள வந்துருச்சு, எந்த பாவகிரக தொடர்பும் இல்லாம சுபகிரக தொடர்பை பெற்று வந்துருச்சுன்னா அந்த வெளியூர் போயிட்டாலே நல்ல வளர்ச்சி உண்டுங்க. அதுவும் இல்லாமல் அங்கே குருவுக்கு நெருக்கமாக மட்டும் சேர்ந்துட்டார், ஒரு 5 டிகிரி குருவுக்கு நெருக்கமாக அந்த ராகு சேர்ந்துட்டார்னா தன லாபாதிபதியை கிரகணம் பண்ணுவார். இல்லை ஒருவேளை சுக்கிரனுக்கு நல்லா நெருக்கமாக நெருங்கிட்டார்னா 4க்கும் 9க்கும் உடைய ராஜயோகாதிபதியை கிரகணம் பண்ணுவார். ஸோ அந்த 2 ஆதிபத்திய பொறுப்புகளையுமே எடுத்து அழகாக கொடுத்துருவார். அந்த தசையில் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அந்த தசை அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய உயரமான தசையாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் அங்கே பொருளாதாரம் நான் ஒரு 4 டேஷ் போட்டுறேன், நீங்கள் எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயமா எல்லாமே கிடைக்கும். அதாவது இந்த சகலமும் சித்திக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது அங்கே கும்ப லக்னத்துக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ அங்கே அப்படியே போயிட்டு சனியோ செவ்வாயோ சேர்றார். குறிப்பாக சனி சேருகிற பட்சத்தில் அந்த தசை மாதிரி பிச்சை எடுக்கிற தசையை ஒரு தசையை நீங்கள் பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு லக்னாதிபதி சனி நீசம் பெறுவார். லக்னாதிபதி கெட்டாலே அந்த ராகு எவ்வளோ பெரிய ராகுவாக இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு அவருக்கு இல்லை. 5 டிகிரிக்கு நெருக்கமாக சேர்ந்துட்டார். ராகு கெடுவார், சனி கெடுவார், லக்னாதிபதியாகி கெடுவார் 3ஆம் இடத்துல. கடைசி வரைக்கும் இவங்கெல்லாம் இன்னொருத்தரை நம்பி தான் வாழணும். உதாரணத்துக்கு ஒரு டிரைவரை நம்பி ஒரு கிளீனர் இருக்கிற மாதிரி, ஒரு முதலாளியை நம்பி அவங்க கூட இருக்கிற அல்லக்கைங்க இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இவர் இன்னொருத்தரை சார்ந்து தான் வாழணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு வாப்பன்னா யார் கூட போகிறது, பருப்பு வாங்குறதுக்கு யாரு கூட போகணும், நீங்கள் யாரையாவது தெளிவான ஆளை கூட அனுப்புங்க அப்படிம்பார். அதாவது தனிச்சு எதுலையுமே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. அதாவது இவர் எப்படின்னாங்க தனிச்சு சர்வைவல் பண்ணுறதே லைஃப்பில் கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எதுக்குங்க வம்பு, இந்த இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இவங்க தான் சரிங்களா. தனிச்சு எதை செஞ்சாலும் மாட்டிக்கிடுவாங்க. பொருளாதார ரீதியாக லைஃப்பில் கொஞ்சம் மேலுக்கு வர்றது இவங்களுக்கு அந்த தசை நடந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா. மீன லக்னத்திற்கு மேஷத்தில் இருக்கிற ராகுவால் என்ன மாதிரியான சாதகமும் பாதகமும் ஏற்படும்? மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு சரிங்களா. அவர் அங்கே யாரோடு சேர்ந்தாலும் சேரலனாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிடணும். அவர் சுப ராகுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் சரிங்களா. கையில் ஒரு நல்ல இன்கம் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா. அதுவும் குறிப்பாக குருவுக்கு நெருங்கிட்டார், அங்கே அவர் எந்த சாரம் பெற்றாலும் குருவுக்கு நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் வேலை வருமானம்னு ஒரு ஆவரேஜான நல்ல லைஃபை கொடுத்துருவோங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கு எப்போவுமே ஒரு செல்வாக்கு குடும்பமானாலும் சரி வெளிவட்டாரமானாலும் சரி கிடச்சிடும். இது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ அங்கே அவர் போயிட்டு அப்படியே சனியோடவோ செவ்வாயோடவோ சேர்றாருன்னா ஃபர்ஸ்ட் ராகு தசை பருவத்தில் உள்ள வருதுன்னா குடும்ப வாழ்க்கை காலி, சின்ன வயசில் உள்ள வருதுன்னா படிப்பு காலி, எந்த பீரியடில் வருதோ அதில் காலி பண்ணிடுவார். ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னாங்க, இந்த 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்து சனி செவ்வாயின் தொடர்பை பெறும்போது தான் இந்த லைஃப்பில் தேவையில்லாமல் அவமானப்படுறது, நல்ல உயரத்தில் இருப்பார். எனக்கு அந்த 25 வயசில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது பாரு, இன்றைக்கி நினச்சாலும் செருப்பால் அடித்த மாதிரியே இருக்குங்க. அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் நான் அந்த தப்பை பண்ணலன்னா எவன் முன்னாடியும் நான் தலைகுனின்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரியான தலைகுனிவுகளை இந்த ராகு தசை தான் கொடுக்கும். அதுவும் செவ்வாய் அல்லது சனியின் தொடர்பை பெறுகிற ராகு தசை தான் கொடுக்கும். நல்லா வந்திருப்பார், சின்ன விஷயத்தினால பேரை எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன நியாயம் சொன்னாலும் அவர் பேரை திருப்பவே முடியாது. அந்த மாதிரியான பெருத்த அவமானங்கள், பெரும் தலைகுனிவுகள், இந்த திடீர் பொருளாதார இழப்பு. நேற்று நைட்டு படுக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அதிபதியாக அவர் இருந்திருப்பார், திடீர்னு காலையில் பார்த்தா திருட்டில் 10 லட்சம் காணாமல் போயிருக்கும். அந்த எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத இந்த விபத்துக்கள் இதெல்லாம் இவங்க தான் சந்திப்பாங்க. ஸோ அங்கே அமர்றது அப்படிங்கிறது சனி செவ்வாயோடு சேர்ந்து அமர்றதுங்கிறது ராகு தசைக்கு ரொம்ப தீமையான அமைப்பு. அதில் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோட எக்கனாமிக்கல் பொசிஷன்,
குடும்பத்தோட நிர்வாகத்தை இவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பண்ணால் குடும்பம் கெடும். சரிங்களா? பார்த்துருக்கணும். சரி, இப்போ வந்து மேஷத்துல ராகு 12 லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான சாதகத்தையும் பாதகத்தையும் செய்வார், எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை.